ஹாய் மக்களே! நம்ம இப்போ 365 நாளைக்கும் 365 கோலம் பார்க்க போகிறோம். கோலம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு செய்கிற ஒரு உடற்பயிற்சி. கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணத்துடைய வெளிப்பாடு. இது மட்டும் இல்லாமல், நம்ம கோலம் போடுறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலம் போடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. விநாயகர் பிறந்த கதை. கணேஷ் பர்த் ஸ்டோரி. பார்வதி தேவியும் சிவபெருமானும் கைலாசத்தில் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது தன்னை காக்க யாரும் இல்லாததால் கவலைப்பட்டார். அதனால் தனது உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அந்தச் சிறுவனே பின்னர் விநாயகரானார். அவர் அந்த சிறுவனிடம், "நான் குளித்து வருகிறேன், யாரையும் உள்ளே விடக்கூடாது" என்று கட்டளையிட்டார். சிறுவன் அதைப் பற்றி கடுமையாக காத்தான். அந்த சமயத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் அந்த சிறுவன் அவரை அறியாமல் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பின்னர் குளித்துவிட்டு வந்த பார்வதி தேவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் அவர் மிகுந்த கோபம் கொண்டு உலகையே அழிக்கத் தயாரானார். இதனால் பயந்த சிவபெருமான் உடனே அந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்க தீர்மானித்தார். அவர் தமது கனவாசர்களை அனுப்பி, "வடக்கு திசையில் கிடைக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள்" என்றார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தார். அந்தச் சிறுவனே இன்று நாம் வணங்கும் விநாயகராகிறார். பின்னர் சிவபெருமான் கூறினார், "எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும்" என்று வரம் அளித்தார். சாராம்சம்: விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுள். அதனால்தான் எந்த செயலையும் தொடங்கும் முன் அவரை வழிபடுகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சேனல்ல நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.